என்ன ஏடு சும்மா தான் இருக்கு. நீ தள்ளி நில்லுங்க தம்பி, நீ தள்ளி நில்லுங்க. அவர் போர் பண்ண அவங்க ஊருண்ணே, அவர் ரூம் போட்டு தெரியுமா உனக்கு? காசு ரூம் போட்டு சாப்பிட சொன்னீங்க யாரு? அவங்க அண்ணனே. எப்படி தெரியும் தெரியலையா? நாங்கள் போய் சாப்பிடுவோம், அவங்க போகிறாங்களா? நீ வேற யாராங்களா? நாங்களாம் அப்படின்னு ஆள் தான்டா. அது சும்மா இருக்க மாட்டேன். 1 கிலோ 50,000 இருந்தோம். அது போயிட்டு தான் வருவேன். 4 நாள் அவனே அனுப்பிச்சு விட்றான் வெளியே. அவனே அனுப்பிச்சு விட்றான் உள்ள ஹோட்டலுட்டு. நம்ம கொண்டு போக மாட்டேன். வெளியே குச்சி உள்ளே விட்டு வந்து உட்காந்துருந்தான். ஒரு நேரம் ஆமாம், அப்படியே ஊற்றி விட்டு போயிட்டு நேரம் நம்ம வாங்க. அந்த மாதிரி நேரம் ஊற்றிட்டு போனான். இதெல்லாம் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் அவர் பின்னாடி ஒரு பாண்டிச்சேரி எல்லாருமே தெரியும். பாண்டிச்சேரி 1600 1700 வரும். 2 ரூபாய்க்குள்ள தான் வரும். இவ்வளோ பெரிய மீன் நம்ம எவ்வளோ மீன் வாங்க முடியாது. வேற எந்த மீன் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதுதான் தள்ளி போயிடுங்க. அதான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. அவர் ட்ரெஸ் பூரா புட்டுக்கு போட்டுரு. மஞ்சத்தை க்ளீன் பண்ணி ரெடியாக வை. முடிஞ்ச அளவுக்கு ரசத்தை எல்லாம் எடுத்துக்கேன். இது தலையில் இருக்கிறது எவ்வளோ சமாளிக்க முடியாது. நான் புத்தகத்துக்கு எனக்கு கொடுக்குறான்னு ஒன்றேன் தலையை தீண்டிட்டு போனான் ஒன்றேன். எனக்கு யாரோ கொடுக்குறாங்க. 250 ரூபா போட்டுனா என்ன சொன்னீங்க? இப்போ நல்ல மனுஷன் ஆகிட்டாரு. நல்ல மனுஷன் எப்பயுமே கிடையாது. ஆனால் ரவுண்டா போட வந்துட்டான். ரவுண்டா போகணும். நான் பொந்தர் நானும் 2 பொண்ணாத
ரெண்டுண்ணா முதல்ல இதுதான் சொல்லணும். சீலா ஒரு 2 பேருக்கா? சீலா ஒரு 2. டீ சொல்ற மேல டீ சொல்லியா? ஓ டீ கம்மியா டீ வரலன்னா உனக்கு டீ ஆகிடும். எதுவுமே சாப்பிடலையா? டீ போடலாம். ஆமா வெட்ட போறாருல பாக்குறலாம் 10 வருஷத்துக்கு போதாங்க. அவங்க டெய்லியும் பார்த்துதாங்கிறாங்க. தம்பி அந்த இன்னும் ரெடி பண்ணிப்பா. அதுக்கப்புறம் பேர் அனுப்புறேன். அடுத்து ரெடி பண்ணி அனுப்புறேன். இன்னொரு மீன் உள்ள இருக்கு. உங்க நீ கொடுத்த மீன் மாதிரியே நீங்க கொடுத்த மீன் மாதிரியே இன்னொன்று உள்ள இருக்கு. அதனால தான் அங்கே வச்சிருக்கேன். இல்லை குடல் தான் உள்ள குடல் தான் ஒரு மாதிரியா இருக்கு. மீன் தான் பக்காவா இருக்கும். என்னம்மா முட்டை? ஆமாம்மா 150. எனக்கு ஒரு சும்மா கொடுக்க கூடாது. அதுக்காக நான் இன்னும் அதிகமாக டைட்டாக வைக்க மாட்டேன். வாங்கிக்கணும். உங்களுக்கு வேண்டாம் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டமாக தான் நம்ம 150 ரூபாய். சரிங்களா? நம்ம காசு கொடுத்து வாங்க. நம்மளாம் எடுக்க போகிறது கிடையாது. நான் கேட்டேன் எனக்கு தரல. என்ன கடை தனியா வேணுமா? பெரிய போர்ஷன் வந்து போட்டோ எடுக்க. ஐயோ போட்டோ எடுக்க ரெடியாக எடுத்துங்க. 2 போட்டோ எடுப்பாங்க. ஐயோ என்னடா மீன் உள்ளே அது ஓட்டுனா அது மாதிரி. எடுங்க அப்பா மீன் உருளையா இருக்குதா? கவர் இருக்கா? பொருள் நீ அங்க நின்னுக்கிற அது கூட எடுக்காம வாங்க. கிலோ டெக்கில் இருக்குங்க. 1 hour மொத்தம் 250 ரூபா. ஓ இருங்க. முதல்ல இந்த ஒரு மீன் போட்டோ கொடுத்துட்றேன்.